ஹாய், மிஸ்ஸஸ் மாலா சுப்ரமணியம் ஃப்ரம் மதுரை. நிறைய பதிவுகள் போட்டுருக்கேன்ப்பா. உங்கள் எல்லாருக்குமே இந்த சேனல் பிடிக்கும்னு நினைக்கிறேன். மதுரை மாலா யூடியூப் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவா தயவுபட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்று போடுங்க. அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், உங்கள் ரிலேஷன்ஸ் எல்லாருக்குமே இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்க. நல்ல காரியங்கள் எல்லாருக்கும் ரீச் ஆகணும் அப்படிங்கிறது மட்டும்தான் என்னுடைய ஆசை. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மடப்புறம் காளியை பற்றி நான் நிறைய பதிவுகள் போட்டுருக்கேன்ப்பா. கண்கண்ட தெய்வம் அவள். ஒரு வாட்டி பார்வதியும் பரமசிவனும் பேசிக்கிட்டு ஒரு பெரிய ஒரு பிரளயம் ஒன்று வந்துருந்தது. சரி, அதுலேருந்து எப்படி நம்மளை மக்களை காப்பாற்றணும், இந்த ஊரோட எல்லை எங்கே இருக்குது அப்படின்னு மீனாட்சி தேவியான பார்வதி வந்துட்டு அவர் சிவபெருமான்கிட்ட கேட்குறா. அப்போ வந்துட்டு அவர் தன்னுடைய நாகத்தை எடுத்து அப்படி வீசுகிறார். அப்படி வீசியாச்சுன்னா அது வந்துட்டு கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு அப்படி நாலா பக்கமாக அது போய் கரெக்டாக படம் எடுத்து அந்த தலையும் வாலும் சேர்ந்து ஒரு இடத்துல நிற்கிறது. அப்படி நிற்கிற இடம் தான் அது படம் எடுத்து நிற்கிறதுனால அது இது கொஞ்ச நாளையில் மருவி மடப்புறம் அப்படிங்கிற மாதிரி மாறியாச்சு. அவளுடைய பெயர் மடப்புறம் மகாகாளி அப்படிங்கிறது. அப்போ வந்துட்டு காப்பாற்றுறதுக்காக அந்த எல்லைக்கு மீனாட்சி அம்மனான அவள் மடப்புறம் காளியாக அங்கே போய் உருவெடுத்து மக்களை காப்பாற்றுறதுக்காக அங்கே போய் நிற்கிறாள். இந்த செகண்ட் வரைக்கும் அத்தனை பேரையும் காப்பாற்றிய வண்ணமாக தான் அவள் அழகாக நின்றுக்கின்றக்கா. அவளுடைய திருக்கரங்களில் அழகாக ஒரு இது நீங்கள் நன்னா நோட்டீஸ் பண்ணி பாருங்களோ, அவள் கையில் இருக்கிற அந்த திரிசூலம் இருக்கு இல்லையா, அது கீழ்ப்பக்கமாக தான் நீட்டிருக்கும். வந்துட்டு அது மேல் பக்கமாக இருக்காது, இப்படி கீழ்ப்பக்கமாக தான் அது நீட்டிருக்கும். அவளுடைய முகம் வந்துட்டு கொஞ்சம் கண்ணெல்லாம் பெருசாக இருந்தாலும் ரொம்ப பயங்கரமாக கண்டிப்பாக இருக்காது. ஒரு நிமிஷம் நீங்கள் நல்லா கூர்ந்து பார்த்தீங்கன்னா நம்மளை பார்த்து சிரிக்கிற மாதிரி தான் அவளுடைய முகம் காணப்படும். ஸோ அவள் வந்துட்டு நீங்கள் என்ன எல்லாரும் இங்கே விட்டுட்டு போயிட்டேன்னா என்னை யார் பார்த்துப்பா, எனக்கு யார் இருக்கா காவலுக்கு அப்படின்னு சொல்லியாச்சுனாக்கா ஐயனார் அவர் நான் பார்த்துக்கிறேன் உங்களை அப்படின்னு சொல்லி அவர் அங்கே வந்து நிற்கிறார். அதுக்கு தான் நீங்கள் கோவிலில் பார்த்தேன்னா வெறும் ஐயனார்னு போட்டிருக்க மாட்டார், அடைக்கலம் காத்த ஐயனார்னு தான் அவர் பேரே அங்கே போட்டிருக்கும். ஏன்னா அம்மனையே காத்து நிற்கிறா, நின்று எல்லாம் ரட்சிக்கிறாருன்னா அவளுக்கு எத்தனை பெரிய சக்தி இருக்கும்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. அடைக்கலம் காத்த ஐயனார் அவள் வந்துட்டு பக்தரகாளியாக உருவெடுத்து, பக்தரகாளின்னா என்ன, கெடுதல்களை அகற்றும் தான். பத்திரகாளினா எல்லாருக்கும் பயமுறுத்துற மாதிரிலாம் கிடையவே கிடையாது. அத்தனை கெடுதல்களையும் துரோகங்களையும் கெட்டவர்களையும் அழித்து தர்மத்தையும் நியாயத்தையும் நல்ல காரியங்களையும் நிலைநாட்டுவது தான் அவளுடைய வேலை. நம்மளுடைய பக்கம் கண்டிப்பான முறைகள் நல்லது இருந்ததுன்னா நல்லது மட்டுமே நடக்கும். அவள்கிட்ட ஒரே ஒரு நாளைக்கு நீங்கள் போய் அழுது ஒரு வாட்டி உக்காந்துட்டு நீங்கள் வேணிட்டு பாருங்களேன். நான் அதை எத்தனையோ அனுபவிச்சிருக்கேன். அடுத்த நிமிஷமே நமக்கு திரும்பி ஆற்றுக்கு வரத்துக்குள்ள ஒரு நல்ல காரியம் கண்டிப்பான முறையில் நடக்கும். அதே மாதிரி நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன், நீங்கள் உண்டியலில் காசை போடாதீங்கோ, தட்டில் போட்டு 50 100 அவள் பாதத்தில் வச்சுட்டு ₹1 காசு எடுத்து கொடுங்கோ அப்படின்னு சொல்லி அவள்கிட்ட கேட்டால் அவள் கொடுப்பா. அந்த ₹1 காயினை எடுத்து பத்திரமா கவரில் போட்டு நம்ம பர்ஸ்லையோ இல்லை பீரோலையோ இல்லை சாமிகிட்டையோ நீங்கள் வச்சுட்டேன்னா தரித்திரம் இல்லை, நமக்கு காசே இல்லையே, இப்போ பஸ்பேர் இல்லை, இப்போ வெளியில் போகணும் காசு இல்லை அப்படிங்கிற வார்த்தையே வராது. என்னையை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன். அதை நிறைய பேர் அனுபவிச்சும் இருக்காமே, இந்த மாதிரி நான் பண்ணிட்டு இருக்கேன், பட் காசு தட்டுப்பாடு எனக்கு அவ்வளவா இல்லை அப்படின்னு சொல்லி நிறையா பேர் சொல்லியிருக்கா. எப்படின்னா உண்டியலில் போடாமல் தட்டில் அவள் போவா இல்லையா, அவன் அம்மனை பார்க்க போகும்போது கற்பூரம்னா காமிப்ப விபூதி கொடுப்பாளே, அந்த தட்டில் போட்டுட்டு நீங்கள் அம்மன்ட்டேருந்து ஒரு காசு மட்டும் எடுத்து கொடுங்க, அவள் பாதத்தில் வச்சுட்டோன்னா அது அந்த இடத்துல வச்சுட்டு அப்படியே ₹1 2 காயின் எடுத்து நம்மள்கிட்ட கொடுத்துருவார். அந்த காயினை நம்ம பத்திரமா வச்சுக்கணும். இன்னி வரைக்கும் நான் அப்படி தான் பண்ணிட்டு இருக்கேன், ரொம்ப வருஷமாக பண்ணிட்டு இருக்கேன். அதே மாதிரி ஒரு நல்ல காரியம் நம்ம இப்போ ஏதாவது அங்கப்பிரதட்சணம் பண்ணுறேன், இல்லை அடிப்பிரதட்சணம் பண்ணுறேன், இல்லை புடவை வாங்கி சாத்துறேன், இல்லை எலுமிச்சம்பழம் மாலை வாங்கி சாத்துறேன், நிலமாலை வாங்கி சாத்துறேன், அர்ச்சனை பண்ணுறேன், உங்களால் என்ன முடியுமோ அதை நீங்கள் வேண்டின்றேன்னாக்கா 100% அவன் நடத்தி வச்சிருவா. இத்தனை வருஷம் ஆச்சு நீ இன்னும் செய்யலையே அப்படி கூட அவள் கோச்சுக்கவே மாட்டான். ஏன்னா அப்பேற்பட்ட தெய்வம் அவள். நீங்கள் அம்மாவா நினச்சி அவள்கிட்ட நீங்கள் அழுது வேண்டின்றேன்னாக்க உடனே அவளுடைய கருணை கண்கள் நம்ம பக்கமாக திரும்பிடும். நம்மளை நன்னா அவள் பார்த்துப்போம். நம்மளை யாராவது கஷ்டப்படுத்துறா அப்படின்னா அவளை நிற்க வச்சு அவள் கேள்வி கேட்பாள். என்னுடைய வாழ்க்கையில் இது நிறைய நடந்திருக்கு, இப்போ வரைக்கும் அது நடந்துட்டுருக்கு. அதனால் நான் இடையில கொஞ்சம் எனக்கு முடியாமல் போச்சு, கொஞ்சம் இப்படி இதுவாக இருந்தது, உடம்பு முடியாமல் இருந்தது. அவங்க இன்னொருத்தர் சொப்பனத்தில் போய் அவளை அந்த மாதிரி பேசாத, அவள் பாவம்னு போய் அவங்க சொல்லி அவங்க என்கிட்ட வந்து சொன்னாங்க, நீ வேண்ட காளி வந்து என்கிட்ட பேசியாச்சு மாலா அப்படின்னு. எதனால் சொல்கிறேன்னாக்க நம்ம கஷ்டப்பட்டால் அவளால் தாங்க முடியாது. அவளை நன்னா வேண்டிக்கோங்க, அக்னியை தலையில் வச்சுக்கின்றக்கா நன்னா காப்பாற்று. மகாகாளியே